ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்டார்டிங் வந்து குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் வந்து எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஒரு டைப்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் வந்து நிறைய இருக்குது. அதில் வந்து குட்டி குட்டி ஃப்ளவர் வந்து எப்படி ஸ்டார்டிங்கில் பண்ணுறது மெஹந்தியில் அப்படின்ட்டு பார்க்கலாமா. இப்போ வந்து ஒரு ஃபைரல் போட்டுக்குங்க, அது அவுட்லைன் போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து டாட் வைங்க. டாட் வந்து வைக்கும் போது ஒரு டாட் வச்சோம் அப்படின்னு வைக்காம ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணி டாட் வச்சோம்னா ஃபினிஷிங் வந்து நல்லா லுக்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி ஒரு ரவுண்ட் போட்டுட்டு அதுக்கு மேலே இன்னொரு ரவுண்டு வந்து கவர் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து குட்டி குட்டி இப்போ வந்து குட்டியாக ஒரு ஃப்ளவர் ட்ரை பண்ணுறோம் ஸ்டார்டிங்கும் போது கரெக்டாக இருக்கும். நடுவில் டாட்டும் வச்சுட்டு அப்புறம் வந்து நான் சொன்ன மாதிரி தான் டாட் அப்படி வைக்காமல் ஒரு டாட் வச்சு லாங் ப்ரெஸ் பண்ணணும். இப்போ வந்து நம்ம ஒரு கோனை எப்படி ஹேண்டில் பண்ணுறோமோ அந்த கோனை வச்சு ஒரு டாட் வைப்போம்ல, அந்த மாதிரி வைக்காமல் லாங் ப்ரெஸ் பண்ணிச்சோன்னா ஒரு லுக்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ஃபைரல் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒன்று நம்ம ஒரு ஃப்ளவர் ஒரு பெட்டல் போட்டோம்னா அந்த பெட்டலுக்கும் இன்னொரு பெட்டலுக்கும் வந்து கேப் இல்லாமல் சின்னதாக சிம்பிளாக ஒரு ஃப்ளவர் போடுற மாதிரி டாட் வச்சுட்டு மேலே வந்து இழுத்து விடுங்க. இப்போது வந்து இந்த டைப்ஸ் தான் நம்ம ஃப்ளவர்ஸ் வந்து இருக்குது. இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை இப்போது குட்டி குட்டியாக வந்து இப்போது ஒரு டாட் வச்சு இப்படி இழுத்து விடுங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக ட்ரை பண்ணும் போது நம்மளுக்கு ஈஸியாக வந்து கோன் வந்து ஹேண்டில் பண்ணலாம். இப்போ வந்து இந்த மாதிரி ட்ராப்ஸ் வச்சு ஒரு ஃப்ளவர் போடணும் அப்படின்னா ட்ராப்ஸ் ஒரு டாட் வச்சுட்டு அதை அப்படி இழுத்து விடுங்க. இந்த மாதிரி பண்ணும் போது ஈஸியாக வந்து நம்ம கற்றுக்கலாம். ஹார்ட்டின் வந்து டாட் வச்சு இப்படி ஆப்போசிட் வந்து டாட் வச்சுட்டு பக்கத்தில் டாட் வச்சுட்டு இப்படி இழுத்து விட்டோம்னா ஹார்ட்டின் வந்து சூப்பராக வந்து நம்மளுக்கு கிடச்சிடும். இதே மாதிரி ஒரு டாட் வைக்கிறோம் அப்படின்னா ஒன்றையும் வந்து நம்ம ட்ராப்ஸ் இப்படி இந்த மாதிரி வந்து ஃபிங்கர்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ட்ராப்ஸ் வச்சுட்டு அப்புறம் வந்து மேலே குட்டி குட்டியாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து லீஃப் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி டாட் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து லைட்டாக இழுத்து விட்டோம்னா நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம குட்டி குட்டியாக எப்படி வந்து நம்ம ஒரு மெஹந்தி பேஸிக்காக வந்து குட்டி குட்டியாக வந்து ட்ரை பண்ணோம் அப்படின்றத வந்து இந்த வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் லெவல் வந்து நிறைய இருக்குது. நான் ஆல்ரெடி வீடியோ நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதில் போய்ட்டு பாருங்கள். இப்போ ஃப்ளவர் இருக்கா, அந்த ஃப்ளவர் சிம்பிளாக போட்டு இருக்குமா, அந்த ஃப்ளவருக்குள்ளார வந்து நம்ம ஷேடிங்ஸ் கொடுக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும்.